வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காஸ்மோஸ் டெசன் வேலட்டில் சோர்ஸ் அப்படிங்கிற காயினை நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம காஸ்மோஸ் டெசன் வேலட்டில் நியரஸ்ட்டாக ஒரு 30 காயின் வரைக்கும் ஸ்டேக் பண்ணியிருக்கோம். அந்த 30 காயினோட வீடியோ எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் காஸ்மோஸ் டெசன் வேலட்னு பார்த்தீங்கன்னா பார்த்து தேடி எடுத்துக்கலாம் அந்த லிஸ்ட்டு எல்லாத்தையுமே. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த சோர்ஸ் அப்படிங்கிற காயினை ஸ்டேக் பண்ண போகிறோம். அந்த காயினை ஸ்டேக் பண்ணுறது மூலமாக முதல்ல என்ன ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த காயினை ஸ்டேக் பண்ணுறது மூலம் நம்மளுக்கு மாதம் 4.5% ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இந்த காயினுடைய லாக்இன் டேட் வந்து 21 நாள். சரிங்களா? 21 நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அன்ஸ்டேக் ஆகி நம்ம வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துக்க முடியும். ஓகே, இந்த காயினுடைய இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 0.01 பைசா. இந்த காயின் வந்து ₹6.59 வரைக்கும் ஹை போன காயின் தான். ₹6.59 2024 போனது. இப்போ அது நியரஸ்ட்டு லோவில் தான் இருக்குது. 0.30 லோ. இப்போ 0.01 இருக்குது. நியரஸ்ட் லோவில் இருக்குது. ஓகே, இந்த காயின் நீங்கள் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்க முடியும்னா ஓஸ்மோசிஸ் எக்ஸ்சேஞ்சில் வாங்கலாம், லேட்டக்கினில் வாங்கலாம். லேட்டக்கின் ஓஸ்மோஸ் மாதிரியே ஒரு ஃபெமிலியரான எக்ஸ்சேஞ்சர் தான். அதே மாதிரி காயின் பிஎக்ஸு, இண்டோ எக்ஸ், பிக் ஒன், இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸில் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஒன்றுக்கு 4 எக்ஸ்சேஞ்சர், ரைட்டுங்களா? லேட்டக்கின் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்க முடியும். நான் ஓஸ்மோஸ் எக்ஸ்சேஞ்சரில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஓஸ்மோஸ் எக்ஸ்சேஞ்சரில் கெப்லர் வேலட் மூலமாக வாங்கிட்டு வந்தேன். ஓகே, எப்பயும் போல் பழைய வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரி தான். இந்த காயினுடைய ரிசீவர் டெஸ்க்கு நீங்கள் ஃபண்டு உள்ளே கொண்டு வந்துடணும். ஓகேவா? உங்கள்கிட்ட சோர்ஸ் அப்படிங்கிற காயின் முதல்ல டேஷ்போர்டில் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா வந்து நீங்கள் ஏற்கனவே பழைய வீடியோக்களை சொன்ன மாதிரி சோர்ஸ் காயினை வந்து நீங்கள் மேலே இருக்க ரைட் சைடில் இருக்க அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா சோர்ஸ்னு இருக்கும். அதை டைப் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துடும். உங்கள் ஹோம் பேஜுக்கு வந்தவுடனே ரிசீவர் அட்ரஸ் எடுத்து நீங்கள் காயின் உள்ளே கொண்டு வந்துடணும். ஓகே, கொண்டு வந்ததுக்கப்புறமா அஸ் யூஸ்வல் பழைய வீடியோக்களை சொன்ன மாதிரி தான் கீழே வந்து ப்ளூ கலரில் ஸ்டேக் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேனேஜ் ஸ்டேக் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேக்குன்றது திருப்பி கொடுங்க. டெலிகேட் அமௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஒரு சம் காயின்ஸ் மட்டும் நம்ம வந்து கேஸ் ஃபீஸ்க்காக விட்டுட்டு ஸ்டேக் பண்ணணும். நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க. ராக்கெட் மாதிரி ஓடி முடிஞ்சோடனே கீழே திருப்பி இன்னொரு நம்மளுக்கு ப்ளூ கலரில் நம்மளுக்கு வரும். அது வந்ததுக்கப்புறமா திருப்பி வந்து நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஸ்டேக் ஆகிரும். ரைட்டுங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த காஸ்மோஸ் டெசன் வேலட்டுங்கிறது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ வேலட்டு. மார்க்கெட்டில் ஆல்ரெடி 4 வருஷமாக இருக்குது. இது காஸ்மோஸோடைய பிளாக் செயினுடைய ஒன் கிரிப்டோ வேலட்டு. இது மல்டி பிளாக் செயின் கான்செப்டில் ரன் ஆகிட்டுருக்குது. இதில் நம்ம ஸ்டேக் பண்ணுற எல்லா காயினுமே வந்து லேயர் 1 பிளாக் செயின் காயின். ரைட்டுங்களா? இப்போ நம்ம குவான்டிட்டி அடித்தோடனே ப்ளூ கலரில் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. 2வது ப்ளூ வந்தோடனே பாஸ்வேர்ட் கொடுக்கணும். நீங்கள் முதல்ல வந்து வேலட் கிரியேட் பண்ணப்போ இந்த பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவை ஸ்டேக் பண்ணுறப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டெலாம் கேட்கும். பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே திருப்பி வந்து ராக்கெட் மாதிரி ஓடி முடித்தோடனே கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே திருப்பி இன்னொரு ஸ்டேக் கொடுங்க. இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துடும். பேக் கொடுங்க இன்னொரு தடவை. இப்போ நல்லா பாருங்கள், 75,682 காயின் வந்து அவைலபிள் இருக்குது. ஒரு இடம் கீழே இழுத்து வரேன், ரெஃப்ரெஷ் பண்ணி வர்றேன். இப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு காயின் வந்து ஸ்டேக்கட் ஆகிருச்சு. 25,684ங்கிறது. அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ரிவார்டும் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சு பாருங்கள். நம்ம ஸ்டேக் பண்ணி அடுத்த செகண்டே வந்து 0.01 ஏதோ சம்திங் வந்து நம்மளுக்கு ரிவார்டு வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிவார்டை நம்ம எப்போ வேணால் வெளியே எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். கேபிட்டலை வந்து நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு 21 டேஸ். அதாவது இப்போ ஸ்டேக்கட் இருக்குது, நம்ம அன்ஸ்டேக் பண்ணால் அன்ஸ்டேக்குன்றதுக்கு வந்துடும் இன்ஸ்டண்ட்டாக. பட் அன்ஸ்டேக் இருக்கிறத வெளியே எடுக்க முடியாது. அன்ஸ்டேக்கிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக 21 நாளுக்கு அப்புறம் நமக்கு அவைலபிளுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம அவைலபிள்லேருந்து வெளியே எடுத்து வந்துடலாம். ரிவார்டை பொறுத்தளவு நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டண்ட்டாக அது அவைலபிளுக்கு வந்துடும். அவைலபிள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த காயினை நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் 1-2 காயின் மட்டும் விட்டுட்டு ஸ்டேக் பண்ணிங்கன்னா கேஸ் ஃபீஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி என்னோடய பழைய வீடியோக்கள் பார்த்து நீங்கள் பழைய காயின்லாம் ஸ்டேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த காயினையும் ஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு என்னுடைய சஜஷன் என்னென்னா, ஒரு காயின் ஸ்டேக் பண்ணுறப்ப ஒரு காயின் நிறைய எக்ஸ்சேஞ்சரில் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட். பட் காஸ்மோஸ் எக்ஸ்சேஞ்சரில் மட்டும் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. நிறைய எக்ஸ்சேஞ்சில் காயினை ஸ்டேக் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நான் ஸ்டேக் பண்ணுற காரணம் வந்து இது எல்லாமே லேயர் 1 பிளாக் செயின் காயின். இதில் MLM கிடையாது, டாஸ்க் கிடையாது. இது ஒரு ஜென்யூன் பிளாட்ஃபார்ம். இப்போதைக்கு 1-2 எக்ஸ்சேஞ்சில் இருந்தால் கூட ஃப்யூச்சரில் நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஹோப்பில் தான் வந்து நிறைய காயினை நான் வந்து ஸ்டேக் பண்ணிகிட்ருக்கேன் என் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்காக.
ரைட்டுங்களா? எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவுடைய லெஃப்ட் டாப்பில் இருக்குது. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை.